வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2023 ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் திரைப்படமான த டிராஃப்ட் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வில்லா பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு யூஸ்வலான ஜோம்பி படம் தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இழுக்கணும்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இழுத்தது சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு ஒரு பழைய வில்லாவில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இதை இறந்து போனதுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான ஒரு நபரை பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் என்ன, எப்போ இந்த படம் ஜோம்பி த்ரில்லர் படமாக மாறுது அப்படிங்கிறதுலேருந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா செமையாக பிக்கப் ஆகும். எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படமாக இருந்துச்சுங்க. ஜோம்பி படம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லேயே நான் உள்ளே போகல. ஆனால் அந்த ஜோம்பி கான்செப்ட் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் லொக்கேஷன் தான். சூப்பரான ஒரு லொக்கேஷன். அந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. தென் பயம் கொடுத்துற மாதிரியான காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரண கொடூரமான சீன்ஸில் அந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த லைட்டிங் ஒர்க்லாம் பார்த்து சூப்பராக பண்ணியிருக்கறனால அது எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சுற்றி இருக்கக்கூடிய ஜோம்பிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த பிளாட் நல்லா இருந்துச்சு. ஓவராலாகவே படத்தோட டூரேஷன் வைஸும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அருமையாக வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் உள்ளவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஹெவியான வைலன்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க.